லாஸ்ட் சாட்டர்டேயோட மினி பிளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் பூஜை ரூம்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பூஜை ரூம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாஷிங்லுமே துணியெல்லாம் போட்டுட்டு சைட் பை சைடு எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் 1 வீக்கா நான் ரெகுலரா வீடியோவும் அப்லோட் பண்ணல, வாய்ஸ் ஓவர் கொடுத்து vlog எதுவுமே அப்லோட் பண்ணல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அர்ஷாவுக்கு டிக்கெட் லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லா பாப்பாக்கு ஃபீவர் டைரியான்னு சொல்லிட்டு இப்படிதான் இருந்துச்சு. டெஸ்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கைமா தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுல வளர்க்குற லக்ஷு குட்டியோட ஹேர் வந்து பாப்பாக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பெருக்கும் போது எவ்வளவு முடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு விட்டுட்டு லக்ஷு குட்டியுமே குளிக்க வச்சாச்சு. வெரண்டாலாம் தொடச்சு விட்டனால வெளியே கொஞ்ச நேரம் கட்டி போட்டு வச்சிருந்தேன். ஒரே கத்து அங்க நின்றுக்கிட்டு. நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் ரெடி பண்ணிட்டு சஷ்டி பூஜையும் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் குட்டீஸ்க்கு பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு பெட்ரூம்ல பெட் பக்கத்துல இருக்க வால்ல எல்லாம் வந்து ரொம்ப பசங்க அழுக்காய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க வரைக்கும் ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணிருந்தோம். ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷு குட்டியை நாங்கள் வாங்கினவங்க கிட்டே கொடுத்துடலான்னு ஒரு பிளானுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பாப்பாலாம் வந்து பார்த்துருந்தாங்க லக்ஷு குட்டியை. எனக்குமே ரொம்ப மனசே கேட்கல கொடுக்கறதுக்கு. ஏதோ எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாட்டம் ஆயிடுச்சு லக்ஷு. May 4th மார்னிங் நாங்கள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பிள்ளையோட முகத்தை லாஸ்ட்டாக பார்க்க கூட முடியலன்னு. மிஸ் யூ ஸோ மச் லக்ஷுமா.